இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே மெய் போற்றுகின்றோம், மெய் புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது உம்முடைய இறை வார்த்தையின் வலிமையிலே இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். உடைய அருள் கரமங்களை தொடர்ந்து வழிநடத்தட்டும். எங்களை ஆசீர்வதி, எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதி, எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உற்றார் உறவினர்களை ஆசீர்வதியும். ஆண்டவருடைய அருள் கரம் இந்த நாளிலே எங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கட்டும். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எரேமியா புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை. என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திரா மாபெரும் செயல்களையும் மறைபொருட்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். பாருங்க, ஆண்டவரிடம் மன்றாடும் போதுதான் அதிகமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்றது. இந்த உலகத்தை முழுமையாக நமக்கு தெரியாது, உலகத்தில் இருக்கின்றவற்று நமக்கு தெரியாது. ஆனால் மன்றாடும் போது, கடவுளிடம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்து அவரே கதி என்று நாம் மன்றாடும் போது, தொடர்ந்து இறைவண்டல் செய்யும் போது கண்டிப்பாக ஆண்டவர் தந்த மறைபொருட்களை வெளிப்படுத்துவேன் சொல்கிறார். ஏனென்றால், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று ஆண்டவரே இந்த நாளிலே நமக்கு தருகின்றார். அந்த வார்த்தை, அவர் தருகின்ற அந்த வார்த்தையில் தான் நமக்கு மகிழ்ச்சி பிறக்கின்றது. ஜெபம், தொடர்ந்து வேண்டுகின்ற ஜெபத்தில் பலன் கிடைக்கின்றது அன்புமிக்கவர்கள். அதனால் தான் என்னிடம் மன்றாடு, நீ என்னிடம் கேள், என்னிடம் ஜெபி, என்னிடம் ஜெபிக்க 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 நான் உனக்கு செவி சாய்ப்பேன். மறைந்திராத, அதாவது மறைந்து இருக்கின்ற மறைபொருட்கள் அனைத்தையும் உனக்கு நான் வெளிப்படுத்தி தருவேன். அவ்வாறு நான் செய்கின்ற தொடர் வேண்டுதலின் பலன் என்ன? அறிந்திராத மாபெரும் செயல்கள் எனக்கு கிடைக்கும் போது அது எதாக மாறும்? ஆசீர்வாதமாக மாறும். எனக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும். நான் செல்ல வேண்டிய வழி, எங்கு செல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்ற ஒவ்வொன்றும் எனக்கு கிடைக்கின்றது. எனவே ஜெபத்தின் மூலமாக, தொடர் மன்றாட்டின் மூலமாக ஆண்டவர் எனக்கு மறைபொருட்களை இந்த நாளிலே வெளிப்படுத்தி தருகின்றார். அன்புமிக்கவர்களே, நம்புவோமா? ஆண்டவரிடம் ஜெபிப்போமா? ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோமா? என்னை ஆசீர்வதித்தாலே உம்மை நான் போக விடமாட்டேன் என்று யாக்கோபு ஆண்டவரை முருக பற்றி பிடித்தது போல இன்று நாமும் முருக பற்றி பிடிப்போம். அன்புமிக்கவர்களை, துன்பங்கள் மறையும், துயரங்கள் மறையும், மறைவானவை அனைத்தும் நமக்கு கிடைக்கும் போது குறைவானவை எல்லாம் என்ன செய்யும் என்றால் மறைந்து போகும். நிறைவானவை வரும்போது குறைவானவை மறைந்து போகும். ஒன்றுதான் நீங்கள் செய்ய வேண்டும், கடவுளிடம் மன்றாட வேண்டும். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.